பிரிஞ்சி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் 4, தக்காளி 4, பச்சை மிளகாய் 4, 100 கிராம் கேரட்டு, 100 கிராம் கோஸு, கொஞ்சம் புதினா மல்லி, ஒரு 4-5 பல் பூண்டு, இஞ்சி, தேங்காய் அரைச்சிருக்கோம். அதில் தேங்காய், சோம்பு, மிளகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, இலை, பூ. அடுப்பை பற்ற வைக்கணும். ஒரு குக்கரை வைக்கணும். காய்ஞ்ச பிறகு தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு நெய், தேவையான அளவு டால்டா. எண்ணெய் சூடான பிறகு இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். வெங்காயம் போடணும். வெங்காயம், பச்சை மிளகாய், கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளியை போட்டு வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வதக்கவும். வதக்கின பின்பு எடுத்து புதினாவும் மல்லியும் போட்டு வதக்கவும். ஒரு கைப்பிடி அளவு. ஓகே. முட்டைக்கோசும் கேரட்டையும் போட்டு வதக்கணும். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். 1 ஸ்பூன் தயிர். நல்லா கலக்கி நல்லா வெந்த பின்பு 1க்கு 2 தண்ணி ஊற்றணும். 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி. தேவையான அளவு உப்பு. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் போடணும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் குருமாவில். குருமா எப்படி வச்சிங்க? வெங்காயம், தக்காளி இந்த வதக்கினதுலேயே கொஞ்சம் அள்ளி போட்டு குருமா. வதக்கின பொருளே அள்ளி போட்டு கொஞ்சோண்டு குருமா வச்சாச்சு. மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போடுறோம். 1/4 ஸ்பூன் போட்டோம். அதில் அரிசியை நல்லா கழுவிட்டு 2 தரம் அதை போட்டு கொதி வர்றதும் மூடி வச்சு 1 விசில் விட்டு இறக்கவும். குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, அரைச்சி வச்சு தேங்காய் இதெல்லாம் ஊற்றி கொதிக்க வைக்கணும். கமகமன்னு குருமா ரெடி. தயிர் பச்சடி ரெடி. வெஜ்ஜி பிரிஞ்சி. வாங்க சாப்பிட்லாம்.